புதுச்சேரியில் புதிய அமைச்சராக காரைக்கால் வடக்கு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ திருமுருகன் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தன்ராஜ். வணக்கம் தன்ராஜ், இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தன. தொடர்ந்து ஆட்சி அமைத்ததை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸில் 3 அமைச்சர்களும், பாஜகவில் 2 அமைச்சர்களும், ஒரு முதலமைச்சர் உட்பட 6 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு என்ஆர் காங்கிரஸில் காரைக்காலை சேர்ந்த நெடுங்காடு தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சந்திரபிரியங்கா அமைச்சரவையில் இருந்திருந்தார். அவரை கடந்த ஆண்டு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார். இதனையடுத்து தற்போது என்ஆர் காங்கிரஸில் 2 அமைச்சர்களும், பாஜகவில் 2 அமைச்சர்களும் என முதலமைச்சர் ரங்கசாமியோடு சேர்த்து மொத்தம் 5 அமைச்சர்கள் மட்டுமே இருக்கின்றனர். அந்த நீக்கப்பட்ட அமைச்சரவையில் மற்றொரு சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தபோது அந்த அமைச்சர் பதவி காரைக்கால் சேர்ந்த ஒருவருக்கே வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த புதிய அமைச்சர் யார் என்பது முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். தற்போது இதற்கு குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் அளித்துள்ளார். அதாவது புதுச்சேரியின் புதிய அமைச்சராக காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த வடக்கு தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரான திருமுருகன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே கடந்த 2 முறையாக அதே தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். தற்போது இவர் முதன்முறையாக அமைச்சராக காரைக்காலிலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார்.